நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம்ஸ் ஹோம் மூலியமாக வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் புரோக்கர் கமிஷன் வராது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட, வீடு வாங்க, வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஊமச்சிக்குளம்ன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறதா உங்கள் கனவா? அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரை வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் அழகா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் வைக்கிற தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 3 சென்ட் இடத்துல 920 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு 2 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அத்து கட்டாம சுத்திலும் ஸ்பேஸ் அமைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 55 லட்சம். இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த மெயின் கேட் வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோவில் நீங்க தாராளமா இனோவா கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்டேக்கர்ஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே ரெட் ஆக்சைட் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ்ல அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங் எல்லாமே தட்டோடு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க பில்லர் எழுப்பி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்க ஏரியால 30 அடியில நிலத்தடி நீர் மட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குறோம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்ட்டிகோ ஏரியாலேருந்து 2 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸா அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோ எலிசனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டர்ல நல்ல பெரிய சைஸ்ல டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்ல அட்ராக்ட் அழகா ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பூஜை ரூம். அந்த பூஜை ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்ல பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பூஜை ரூம்ல அமைஞ்சிருக்க டோருக்கு லேசர் கட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்ல பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் ஏர் விண்டோ எலிசனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் லாட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு லெஃப்ட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஏர் விண்டோ எலிசனுக்கு ஒரு 2 அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில்
கிச்சன் ஏரியா தான் இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறமே கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு ஏர் விண்டோஸ்ன்னு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு லாஃப்ட் அமைச்சு கபடோடு கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்பில் மேடை அமைச்சு அதில் சிங்க் படித்து கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே போகிறமே யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனல் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து வெளியே போகிறமே போர்ட்டிக் ஏரியா போகிறமே பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோ போகிற வழியில தான் போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் காம்பவுண்ட் வாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குற இந்த வீட்டில் உள்ள பெட்ரூம் ஏரியா. அந்த பெட்ரூம் ஏரியா என்னமே ஸ்பேசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிச்சனுக்கு லெஃப்ட்லேருந்து பெட்ரூம் புறமே பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கேரன் டெல்சன் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு லெஃப்ட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் கேரன் டெல்சன் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.